போனால் நமக்கு பூ பூ நமக்கு பூக்கிறதுக்கு உரம் இருக்குது. அதே மாதிரி இருக்க பூ உதிர வைக்கிறதுக்கும் உரம் இருக்குது. ரெண்டுமே ஒரே உரம் தான். அதனால தான் அந்த உரங்களை அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறது கிடையாது, நேரில் தான் சொல்கிறது. ஏன்னா நம்ம பூக்கிறதுக்குன்னுட்டு சொல்லியிருப்போம், கொஞ்சம் இந்த மாதிரி இதை வைங்க, அது நல்லா சீக்கிரத்தில் பூ எடுக்கும்ன்ட்டு. அந்த நம்ம ஆட்களுக்கு பொன் முட்டை விடுற வாத்தை அறுத்தா நிறைய முட்டை எடுத்துடலான்ட்டு ஆசைப்படுவாங்க. அதனால் என்ன செய்வாங்க, அங்கே தோட்டத்தில் பூ நிறைய இருக்கும், இருந்தாலும் இதை கரைச்சி விட்டால் இன்னும் டபுளாக பூத்துரும்ன்ட்டு சொல்லி விடுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா மரம் மொட்டையாக நிற்கும், ஒரு பூ இருக்காது, எல்லாம் வந்துடும். அப்படி உரம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன், அம்மோனியம் சல்ஃபேட் தான். அம்மோனியம் சல்ஃபேட்டு பூக்கிறதுக்கு முன்னால் பூ இல்லாமல் இருக்கச்சில கொடுத்தா பூ எடுக்கும். அதே இது பூ ஃபுல்லாக இருக்கச்சில கொடுத்தாச்சுன்னா ஒரு பூ இல்லாமல் வந்துடும். ஏன்னா நானே அப்படியே அனுபவப்பட்டிருக்கேன். அம்மோனியம் சல்ஃபேட்டு பூக்கிறதுக்கு கொடுத்து பூ எடுத்த பிறகு இன்னொரு தடவை கொடுத்துருவோம், நிறைய பூ பூத்துரும் அப்படின்னு சொல்லி